அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு புதுசாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த ஸ்டோரியை நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன ஸ்டோரினா, நான் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான். இதுவும் ஒரு ராஜா கதை தான். ஒரு கிங்டமில் நடந்த ஒரு கதை தான். இதை நான் ஒரு புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கதையை என்னன்னா, ஒரு பெரிய ராஜ்யத்தை ஒரு ராஜா ஆண்டு வர்றாரு. அந்த ராஜா எப்பவுமே அந்த நாட்டில் எந்த ஒரு தப்பையும் நடக்க விட்டதே கிடையாது. ஆனால் திடீர்னு அவங்களுடைய நாட்டில் அந்த திருட்டுக்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. எல்லா இடத்துலையும் தங்கம் வைரம்னு தான் முதல்ல திருட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் போக போக இந்த ஏழை வீடுகளில் உள்ள சிறு பாத்திரங்கள் கூட திருட்டு போக ஆரம்பிக்குது. யாருடா இவங்க, ஒரு சின்ன பாத்திரங்களை கூட ஏழை வீடுகள்ல இருந்து திருடுறாங்களே, இவ்வளோ திருடுற அளவுக்கு நம்ம நாட்டில் நம்ம பாதுகாப்பு இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரொம்ப வருந்துறாரு. அந்த ராஜா ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ராஜா கிட்ட என்ன ராஜா, எங்களுக்கு வீட்டில் இப்படி திருடு போகுது, நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்களான்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு என்ன தப்பு எங்கே நடக்குதுன்றது தெரியவே இல்லை. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் போது தான் எல்லா ராஜாக்களும் மாறுவேடம் போட்டுட்டு அந்த நகருக்குள்ளே சென்று அங்கேயே என்ன நடக்குதுன்னு நேரடியாக பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ராஜாவும் நகர்வலம் போலான்னு முடிவு செய்கிறாரு. கடைசியில் இவரும் மாறுவேடம் போட்டு ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அந்த ஊருக்குள்ளே போகிறாரு. ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் இரவு நேரத்தில் தான் போகிறாரு. அவருக்கு பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிக்குது. அவருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் உணவை தேடி போகிறாரு. அப்போது ஒரு உணவு விற்கிற கடை இருக்குது. அங்கே ஒரு வயசான பாட்டி தான் உணவெல்லாம் தயாரித்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இந்த ராஜா மாறு வேடத்தில் இருக்க நார்மலான மனுஷன் மாதிரி இருக்கிற ராஜா அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு வேளை உணவு தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பாட்டியும் ஒரு வாழை இலையை விரித்து அதில் மலை மாதிரி சோத்தை குவிச்சு அவருக்கு ஒரு சுட சுட குழம்பை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அந்த குழம்பை ஊற்றும் போது குழியை வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜாவுக்கு குழியை வெட்டுறதுனா என்னன்னு தெரியலை. அவருடைய ராஜ்யத்தில் ரொம்ப இந்த வாழை இலையிலலாம் சாப்பிடாம ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா சாப்பிட்ருப்பாரு போல். அதனால் ஏழை மக்கள் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்றது அந்த ராஜாவுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் என்ன உனக்கு இது கூட தெரில, இந்த நாட்டு ராஜா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க. என்னடா இவங்க நம்மளை உனக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இந்த ராஜா கூட நம்மளை கம்பேர் பண்ணுறாங்களே, ராஜா அப்படி என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாறுவேடத்தில் இருக்கிற ராஜா யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜா அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாரு, ஏன் இந்த நாட்டு ராஜா என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் திருடு போதே அதுக்கெலாம் காரணம் என்ன, அந்த ராஜா இவ்வளோ நாள் தேடியும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அரண்மனைக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த உயரமான செவுறுகள் ஒழுங்காக இல்லை, அது ரொம்ப பாழடைஞ்சு ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறதுனால வெளி மாநிலத்தில் இருந்து வெளியில் இருக்கக்கூடிய மற்ற ராஜ்யங்கள்ல இருக்கக்கூடிய திருடங்க அந்த சுவர் வீக்காக இருக்கிறதுனால ஈஸியாக எகிரி குச்சி நம்ம நாட்டுல திருடிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அந்த ராஜா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லி உடனே ராஜ்யத்துக்கு போய் அந்த சுவர்கள் எல்லாத்தையும் ரொம்ப பலமாக கட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜா என்னதான் அந்த செவரை பலமாக கட்டினாலும் அதுக்கப்புறம் நடக்கிற திருட்டுக்கள் பாதி தான் குறைஞ்சிச்சே தவிர முழுசாக குறையவே இல்லை. இந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அவர் ரொம்ப பயங்கரமாக யோசிக்கிறாரு எங்கே என்ன தப்பு நடக்குதுன்னு. ஆனால் அவரால் கண்டுபிடிக்கவே முடியலை. கடைசியில் அவர் சரி, நம்ம போன தடவை நகர்வலம் போனப்போ தானே நம்ம அதை கண்டுபிடிச்சோம், இந்த தடவை திருப்பியும் ஒரு நகர்வலம் போவோம்னு சொல்லி திருப்பியும் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரியே அவர் வேடம் போட்டு அந்த நகருக்குள்ளே போகிறாரு. போன தடவை அவர் ராத்திரியில் போனாலும் இந்த தடவை பகல்லே போகிறாரு. போன தடவை அவருக்கு உணவுக்காக பசி எடுத்துச்சு, ஆனால் இந்த தடவை அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அந்த தண்ணி தாகத்தை தீக்கிறதுக்காக ஒரு இளநீர் விற்கிற கடைக்கு போகிறாரு.
அந்த இளநீர் விற்கிற கடையில் ஒரு தாத்தாவும் அவரோட பேரனும் நின்றுட்டுருக்காங்க. இந்த ராஜா வந்து எனக்கு ஒரு இளநீர் தாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் இளநீரை எடுத்துகிட்டு வந்தபோது அதை தெரியாமல் கீழே சிந்திடுறான். அதை கீழே கொட்டின உடனே அந்த தாத்தா லூஸு ஏன்டா கீழே கொட்டுற அப்படின்னு சொல்லி அந்த பையனை திட்டுறாரு பயங்கரமாக. அதை பார்த்த ராஜா ஏன் இவர் இதுக்கு போய் திட்டுறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த தாத்தா இந்த நாட்டு ராஜா மாதிரியே இருக்கியே நீயும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ராஜாவுக்கு ஒரே வியப்பு, இன்னும் இது நம்மளை இப்படி சொல்றாங்களே, நம்மள லூசுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வியந்து போறாரு. அதுக்கப்புறம் ராஜா வந்து அந்த தாத்தா கிட்ட கேட்குறாரு, ஏன் இந்த ராஜா அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த தாத்தா, ஆமாம் இந்த ராஜா அந்த சுவர்களை ரொம்ப பலமாக திருப்பி யாரும் உள்ளே வராத மாதிரி கட்டினாலும் அந்த சுவர்களில் இருக்கக்கூடிய கதவுகள் அதை உள்ளே வந்து போகிற வழிகளை யாராவது கவனிச்சாங்களா? அதுக்கு உள்ளே யாரும் வராமல் யாரும் பாதுகாக்கலை. அந்த கதவுகள் திறந்தே இருக்கிறதுனால ஈஸியாக வெளியில் இருக்கக்கூடிய திருடங்க உள்ளே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தாத்தா. அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப வியப்பாயிடுது. அதுக்கப்புறம் திருப்பியும் அவர் ராஜ்யத்துக்கு திரும்பி போய் அந்த கதவுகள் எல்லாத்தையும் சின்ன சின்ன கதவுகள் எல்லாத்தையும் மூடிட்டு பெரிய பெரிய கதவுகளில் வந்து அந்த என்ன சொல்கிறது ட்ரேடுக்காக வருவாங்கல்ல மற்ற கிங்டம்லேருந்து இந்த கிங்டம்க்கு, அவங்கெல்லாம் வர்றதுக்கு மட்டும் அங்கே 4-5 சோல்ஜர்ஸை நிப்பாட்டி ரொம்ப பலமான பாதுகாப்பு தராரு. ஆனால் என்னதான் இவரை இந்த கதவுகளையும் மூடி பாதுகாப்பு தந்தாலும் திருட்டு 100% நிற்கவே இல்லை. அதனால இந்த ராஜாவுக்கு ரொம்ப குழப்பமாகுது. அப்போது அவர் சரி ஓகே நம்ம இன்னொரு தடவை நகர்வலம் போகலான்னு யோசிக்கும் போது இந்த தடவை நகர்வலம் வேணாம் நம்ம ராஜ்யத்தையே நம்ம சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் சுற்றி பார்க்குறாரு. அப்போது ஒரு பெண்மணி அங்கே நின்று புலம்புறாங்க. என்ன புலம்புறாங்கன்னா அவங்க கையில் போட்டுட்டு இருந்த வளையலை காணுமா. அவங்க கையில் போட்டுட்டு இருந்த வளையலை காணுன்னொடனே அவங்க ரொம்ப பதட்டமாகி அது ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பதட்டமாக வந்து இன்னும் சில பெண்களோடு சேர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த ராஜாவுக்கு அதை கண்டுபிடிச்சு தரணும்னு ஒரு ஆர்வம் வருது. அதே மாதிரி அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட அறைக்குள்ளேயே போய் பார்க்கும்போது அவங்க படுத்து தூங்கி இருந்த தலைக்காணிக்கு அடியில் அந்த வளையல் இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு பெண் சொல்கிறாங்க, நீங்கள் உங்ககிட்டயே அந்த வளையலை வச்சுட்டு இவ்வளோ நேரம் எங்களை தேட விட்டே இந்த நாட்டு ராஜா மாதிரியே பண்ணுறியே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு ஒரே வியப்பு. ராஜா நேராகவே போய் அந்த பெண்கிட்ட கேட்குறாரு, ஏன் நான் என்ன பண்ணேன், நீ ஏன் அதை வேறு இழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறா, ராஜா நீங்கள் இவ்வளோ நாள் வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ளே வரக்கூடாது, வெளியிலேருந்து தான் திருடங்க வராங்கன்னு நினைக்கிறீங்களே, வெளியில் இருக்கவங்க தான் திருடங்கன்னு நினச்சி அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தீங்களே, ஆனால் அந்த திருடன் கும்பல் வெளிநாட்டிலேருந்து வந்த திருட கும்பல் இல்லை, நம்ம நாட்டிலேயே இருந்து தான் வந்து சில பேர் ஒரு கும்பலாக சேர்ந்து திருடுறாங்க. நம்ம நாட்டு மக்களே தான் வேற மக்கள் மாதிரி மாறு வேடம் போட்டு எல்லா வீடுகள்லையும் போய் திருடுறாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் உங்கள் ராஜ்யத்திலே ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதை பார்க்காம வெளி ராஜ்யத்துலேருந்து திருடங்க உள்ளே வரக்கூடாதுன்னு பார்த்தீங்களே, அதனால தான் அந்த அவகிட்டே வச்சுருந்த வளையல் வெளியில் தொலைஞ்சு போச்சுன்னு அவள் தேடினதோட நான் ஒப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறா அவள். அது கேட்ட உடனே ராஜாவுக்கு ஒரே வியப்பு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அந்த ராஜா அந்த ராஜ்யத்தில் இருக்க திருடங்களை அப்புறம் கண்டுபிடிச்சி அவங்கள சிறை தண்டனை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த நாட்டில் 100% எந்த ஒரு திருட்டும் நடக்காமல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன கருத்து தெரியுது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க தப்பை முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறமா வெளியிலேருந்து உங்களுக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது அப்படின்றத யோசிங்க. வெளியிலேருந்து உங்களுக்கு என்னதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து போகக்கூடாது. நம்ம மிஸ்டேக்கை முதல்ல வந்து சரி பண்ணிட்டு தான் மற்றவங்க மிஸ்டேக்கை பற்றி பேசணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.